ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தமிழ் மாத பலனில் நம்ம இப்போ ஆவணி மாசத்தை பற்றி பார்க்குறோம். ஆவணி மாதம் சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 18/8/2023 இருந்து 17/9/2023 வரை உண்டான நாட்கள் ஆவணி மாதம் 31 நாள் வரும். ஆவணி மாதம்தான் முதல் மாதம் வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரும். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து காது குத்தல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலும் வீட்டில் ஆவணி மாதம்தான் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த தட்சிணாயனத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் கடகத்திலிருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 18/8 அப்படின்றது ஆவணி மாதத்தின் முதல் நாளாகுது. இப்போ ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மாச கிரகங்கள் மாறுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மாச கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த கிரகங்கள் எந்த மாற்றத்தை கொடுக்கறது, அதன் வழியாக எந்த ஒரு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய, அதாவது ஆவணி மாசத்தினுடைய கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. சிம்மத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் செவ்வாய். துலாத்துல கேது பகவானும், சனி பகவான் கும்பத்துல இந்த மாசம் வக்ரகதியில ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா முதல் நாளே ஆவணி முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைஞ்சு கடக ராசிக்கு வந்துடுறார். அதனால் 4ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். செவ்வாய் பகவான் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு அடுத்ததாக 2ஆம் தேதி அன்னைக்கே கன்னியா ராசிக்கு போயிடுறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது ராசியில் போய் இருக்கார் செவ்வாய். சனி பகவான் இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி 24/8/2023 அன்னைக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் போகிறார். அதனால் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 18ஆம் தேதி மாதம் பிறக்கிறது, 20ஆம் தேதி பார்த்தேன்னா நாகபஞ்சமி, 21ஆம் தேதி கருட பஞ்சமி, 23ஆம் தேதி வாஸ்து நாள், 26ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மூலம், சிவபெருமானுக்கு மிகுந்த உகந்த நாள் ஆவணி மூலம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி எச்சரூபா கர்மா காயத்ரி ஜபம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை வருது. பொதுவாக பார்த்தேன்னா இந்த மாசத்துல பெரிய ஏற்றம், மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியே 10ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வரார். அதனால் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பார்த்தேன்னா வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதாவது தொழில் சார்ந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறது பெரிய விசேஷம். 3ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறார், சப்தமாதிபதியான செவ்வாயும் பார்க்குறார். அதனால் பார்த்தோன்னா கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது கூட்டு தொழிலில் பார்த்தீங்களேன்னா ஒரு மாற்றங்கள் வரும். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதுவும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம். சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல மறையிறது அப்படின்றதுனால கூட்டு தொழிலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தோன்னா 18/8/2023 17/9/2023 உண்டான 31 நாட்களுக்கு உண்டான பலன் பார்க்கும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு பார்ப்போம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போகிறது விசேஷமாக இருக்கும். ஏன்னா அங்கே 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்க, தசம கேந்திரத்தில் இருக்கும்போது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். மிகப்பெரிய அபிவிருத்தின்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க,
பிஹைண்ட் தி கேமராஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஃப்ரண்ட் கேமராஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஹீரோ ஹீரோயின் இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கேமராவில் தெரிஞ்சு இந்த ஃபில்மில் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. இருந்தாலும் பிஹைண்ட் த கேமராவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை தவிர வந்து இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, சர்ஜன்ஸ், மெடிக்கல் சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம். திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 11ஆம் இடம் வந்து வலுப்பெற்று போயிருக்கு. எந்த ஒரு தொழிலை எடுத்து செஞ்சாலும் அதில் வந்து பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல் தலையீடுகளும் அதிகமாக இருக்கக்கூடும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு சப்தமத்தில் வந்து குரு பகவான் இருந்து அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வந்து பார்க்கறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா தனக்காரகன் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். லாபஸ்தான அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பஞ்சு, நூற்பாலை, அதை தவிர கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, துணி ஃபேக்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்களில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதமான ஆவணி மாதம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மறைஞ்சிருக்கார். 7 அதிபதி வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த மாதத்தில் 12ஆம் இடத்துல மறைகிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியில் போகக்கூடிய, அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா ஊரை விட்டு வெளியில் போகிறது, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரணும் அப்படின்றது இல்லை. ஆஃபீஸுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புத பகவானும் சூரிய பகவானும் 11ஆம் இடத்துல சேர்ந்துருக்க. புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9, 12 அதிபதி. அவர் வந்து 9ஆம் அதிபதி வந்து அந்த இடத்துல, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்குது. திருமணம் கைகூடும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய இதில் 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வர்றதுனால புதுசாக வீடு மனையெல்லாம் வாங்கும்போது இந்த லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கிளியராக பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா அதில் லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணங்கள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் கிடைக்கிறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 5ஆம் தேதி 5/9/2023 மத்தியானத்துலேருந்து அரௌண்ட் ஒரு 1:32 o'clockலேருந்து 8ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் பார்த்தேன்னா சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும், தடங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை போய் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, நெய் தீபம் போட்டுட்டு, குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.